ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வெஜ் கிச்சன். இன்னைக்கு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச கேக்கை வீட்டிலே எப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேக் டின்னை கொஞ்சமாக நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெய் அதுமாரி ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிவிடுங்க. சைட்ஸில் எல்லாமும் நல்லா படுற மாரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவை இப்படி தூவி எல்லா இடத்துலையும் படுற மாரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா கேக்கு டின்லேருந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கருக்குள்ளே ஏதாவது ஸ்டாண்டு இல்லைன்னா இந்தமாரி ஏதாவது மூடியை உள்ளே திருப்பி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது 10 மினிட்ஸ் அப்படியே ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சல்லடையில் 1 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா சலிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகும், அதுக்கு தான். இதில் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் டின்னு குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுமாரி நல்லா தட்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. நல்லா அடி வரைக்கும் குத்தி செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வெந்துருச்சான்னு. இப்போ கேக் டின்னை குக்கர்லேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு இதுமாரி சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.